இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு தான் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ, அதனால் அக்கா வந்துட்டாவே மோஸ்ட்லி வந்து அதான் எடுத்துக்கிறது. ஸோ, அன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து அவளே குழம்பு வச்சு ஃப்ரையும் பண்ணிட்டாளுங்க. பட் எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்ட்டு ஒரே டெம்ப்டிங்காக இருந்தனால நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சிக்கன். நைட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுங்க. மதியானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சாச்சுங்க. அம்மா வந்து ஈவினிங் டீ போட்டிருந்தாங்க. டீ குடிச்சிட்டு வெளியில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். மகிழ்குட்டியும் பார்த்தீங்கன்னா வெளில உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். நானும் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு இருந்தேங்க. அப்புறம் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற ஒர்க் இருக்குங்க. ப்ளவுஸ் வந்து நான் இன்னும் முடிக்கல. ஸோ வந்து தைச்சிரலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அக்கா வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி வந்து பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாளுங்க. அவள் வந்துட்டு செஞ்சால் சூப்பராக செய்வாளுங்க. பிரியாணி ஆகட்டும், குழம்பாகட்டும் எல்லாமே நல்லா வந்து பழகிட்டா. ஸோ சூப்பராக இறக்குனதும் பார்த்தீங்கன்னா, நான் தான் கிளறுவேன்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எனக்கு வந்து அன்றைக்கி அந்த ஒன் டே ஃபுல்லாக வந்து போச்சுங்க.